தரம் தாழ்ந்த அரசியல் செய்ய விரும்பவில்லை என முதலமைச்சர் ஜோசப் விஜயை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கடிந்துரைத்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மகளிர் அணியின் கருத்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்று பேசிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், தாவிக ஆட்சியில் மகளிருக்கு எதிரான குற்றங்கள் நாள்தோறும் நிகழ்கின்றன எனவும் மின்வெட்டும் தொடர்கிறது எனவும் குற்றம் சாட்டினார். அதிமுக எம்எல்ஏக்களை முதலமைச்சர் ஷாப்பிங் செய்துள்ளதாக கூறிய மு.க.ஸ்டாலின், தாவிக ஆட்சி மீது முதலமைச்சருக்கே நம்பிக்கை இல்லையா எனவும் கடிந்துரைத்தார். பிற மாநிலங்களில் பாஜக செய்யும் வேலையைத்தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் செய்து கொண்டிருக்கிறார் எனவும், அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தப்பிக்கவே மோடியை சந்தித்தேன் என விஜய் தன்னை கடிந்துரைத்த நிலையில், கரூர் வழக்கிலிருந்து தப்பிக்கத்தான் தில்லி சென்றீர்களா என முதலமைச்சர் விஜயிடம் தான் கேட்கட்டுமா எனவும் மு.க.ஸ்டாலின் கடிந்துரைத்தார். இப்போ இந்த ஆட்சியில் குற்றங்கள் பெருகிடுச்சு. நியூஸ் சேனலை வச்சால தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பெரும்பாலான குற்ற செயல்களில் தாவேக நிர்வாகிகள் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. நான் முதலமைச்சராக இருக்கிறப்ப இதே மாதிரி டெல்லி சென்று பேசினப்போ, இப்போ முதலமைச்சராக இருக்க என்னவெல்லாம் பேசினா தெரியுமா? நான் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக போனாங்க, பாஜக காலில் விழுந்து மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க, அதனால தான் குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது முன்வரிசையில் நிற்க வச்சு ஸ்டாலினுக்கு இடம் கொடுத்தாங்க. இதெல்லாம் யார் சொன்னது? அவர் சொன்னது. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க? நான் கேட்கவா? மாண்புமிகு முதலமைச்சர், கரூர் சிபிஐ வழக்கிலிருந்து தப்பிக்க தானே நீங்கள் டெல்லிக்கு போனீங்களா? பாஜகவை உறுதியாக விமர்சித்து பேசினா உங்கள் ஆட்சிக்கு ஆபத்து வந்துடுன்னு பேசவே பயப்படுறீங்களா? இந்த கேள்வியெல்லாம் கேட்டு ஒரு முதலமைச்சராக நீங்கள் அரசு கூட்டத்தில் கலந்துக்கிட்டதை உங்களை மாதிரி நான் தரம் தாழ்த்தி விமர்சிக்க விரும்பலை.